ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான ஒரு கிரீப்பியான வெப் சீரிஸை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பேரு முத்தசி. முத்தசி அப்படின்னா பாட்டின்னு அர்த்தம், அதாவது தாய்க்கிழவி. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் சீரிஸுங்க. இந்த சீரிஸோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய காட்டுப்பகுதிக்குள்ள ஒரு அம்மாவும் பையனும் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு திருமண வயசு வந்துருச்சு அப்படின்னு ஒரு பொண்ணை கல்யாணமும் பண்ணிக்கிறான். அந்த வீட்டுல 2 பேரா இருந்தவங்க 3 பேரா மாறுறாங்க. போனதுல இருந்தே இந்த தாய்க்கிழவிய இந்த பொண்ணு மீட் பண்ணவே இல்ல. எங்க அம்மா கொஞ்சம் விசித்திரமான ஆளு, சரியான நேரம் வரும்போது நானே இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு கணவர் சொல்றாரு. ராத்திரி நேரம் பச்சை மாமிசத்தையும் ஒரு சரக்கு பாட்டிலையும் அவங்க அம்மா ரூம்குள்ள கொண்டு போய் வைக்க, அந்த பச்சை மாமிசத்தை அப்படியே பச்சையாவே இந்த தாய்க்கிழவி சாப்பிடுறா. அப்பதான் வாக்குப்பட்ட வந்த பொண்ணுக்கு தெரிய வருது, இது தாய்க்கிழவி இல்ல, இது ஒரு பேய் கிழவி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் மொத்த சீரிஸே. மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கு, ஒரே வீடியோல பாத்திரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இரவு நேரங்க. காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. சுத்தியும் மரங்களா நிறைஞ்சு சென்டர்ல வீடு இருக்குதுங்க. அந்த வீட்டுக்குள்ள லீலா அப்படின்ற ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. அப்போ அந்த வீட்டை சுத்தி சில சலசலப்பு சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. என்னடா அது ரொம்ப நேரமா சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு இந்த பொண்ணு எழுந்திருச்சு ஜன்னல் வழியில எட்டி பார்த்தா ஒரு பெரிய சைஸ் கீரி புள்ளங்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. என்னன்னு கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலான்னு இந்த பொண்ணு கிட்ட வரா. அப்போ ஒரு அம்பு இவளுடைய முகத்தை உரசற மாதிரி பாஞ்சு போய் அந்த கீரி மேல பட்டு அந்த கீரி ஸ்பாட்லயே இறந்து போகுது. இத பார்த்த லீலாக்கு ஒரு செகண்ட் உசுறு போய் உசுறு வந்துருச்சுங்க. பார்த்தா இந்த அம்பை எய்தது வேற யாரும் கிடையாது, லீலாவுடைய கணவர் ராஜன் தான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் தூங்காம இருக்க, வீட்டுக்குள்ள போய் தூங்கு அப்படின்னு சொல்லி மனைவிய வீட்டுக்குள்ள போ சொல்றாருங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜன் என்ன பண்றாருன்னா, செத்து போன அந்த கீரி புள்ளைய தூக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே கறி வெட்டுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறாரு போல. அங்க வச்சு கண்ணந்தனமா வெட்டி ஒரு இலையில அந்த கறியை வைக்கிறாருங்க. கீரி புள்ளையோட கறியை யாருக்காக வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு ஒண்ணுமே புரியலங்க. அதை தொடர்ந்து அந்த கறியை இலையில வச்சு கட்டி மடிச்சு ஜோல்னா பை மாதிரி ஒரு பை வச்சிருக்காருங்க. அந்த பைக்குள்ள வச்சிடறாரு. கூடவே ஒரு சரக்கு பாட்டிலையும் வச்சுக்கிட்டு இந்த லாந்தர் விளக்க தூக்கிட்டு வீட்டோட மேல் புறத்துக்கு அப்படியே போக ஆரம்பிக்கிறாருங்க. இந்த வீட்டோட மேல் பகுதியை ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா மாதிரி தான் இவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. கணவர் யாருக்காக இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போறாரு அப்படின்னு லீலாக்கு சந்தேகம் எழும்புதுங்க. லீலா பாத்தீங்கன்னா ஒளிஞ்சிருந்து கணவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே மேல வராங்க. பார்த்தா அங்க இருக்கிற ரூமுக்குள்ள ஒரு தாய்க்கிழவி உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த தாய்க்கிழவியோட தலைமுடி அப்படின்றது சிக்சாம்பு விளம்பரத்துல வர மாதிரி ரொம்ப நீளமான முடியா இருந்துட்டு இருக்குதுங்க. அதை விட 2 மடங்கு ஜாஸ்தியா இருக்குன்னு கூட சொல்லலாங்க. இந்த தாய்க்கிழவி தன்னந்தனியா யார்கிட்டயும் விசித்திரமா பேசிக்கிட்டு இருக்கு. இந்த காடு எந்து, இந்த நிலம் எந்து, என்ன கோவப்படுத்தி பார்க்காத, இந்த இடத்தை விட்டு போயிரு அப்படின்ட்டு. உடனே இந்த ராஜன் உள்ள போனதும், ராஜா வாடா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சுக்குது. உடனே இந்த ராஜன் பாத்தீங்கன்னா அந்த இலையில மடிச்சு எடுத்துட்டு வந்த கறியும் சரக்கு பாட்டிலையும் அந்த தாய்க்கிழவி கிட்ட கொடுக்க, அதை அப்படியே பச்சையா இந்த தாய்க்கிழவி சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய லீலாக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. லீலா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் இந்த தாய்க்கிழவிக்கு தெரிஞ்சு போயிருதுங்க. பட்டுன்னு திரும்பி லீலா அப்படின்னு ஒரு குரல் கொடுக்க, இந்த தாய்க்கிழவியோட முகத்தை பார்த்து மிரண்டு போன லீலா தட்டு மாதிரி அப்படியே கீழே விழுந்துடுறா. ஸ்டெப்ல உருண்டு வந்து பொத்துன்னு விழுந்துடுறாங்க. அங்க கட் பண்ணா, யார் இந்த லீலா, இந்த லீலா எப்படி சம்பந்தமே இல்லாம இந்த விசித்திரமான குடும்பத்துக்குள்ள வந்தா அப்படின்ற கதையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. லீலாவோட அப்பா சிங்கிள் பேரண்டா இருந்து லீலா வளர்த்திக்கிட்டு இருக்காருங்க. லீலாக்கு 2 தங்கச்சிங்களும் இருந்துட்டு இருக்காங்க. லீலாக்கு திருமண வயசு வந்து வரன் பார்த்து இருந்திருக்காங்க. அப்ப லீலா பாத்தீங்கன்னா எனக்கு ராஜனை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒத்த கால்ல நின்னுட்டாங்க. ஆனா லீலாவோட தங்கச்சிங்க 2 பேரும் அக்காவை நம்ம இருக்கிற இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் தள்ளி கொண்டாந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமாப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியலங்க. ஆனா லீலா ராஜனை தான் கல்யாணம் பண்ணுவேன், இது நான் எடுத்த முடிவு அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. ஒரு மாட்டு வண்டி பிடிச்சு தான் காட்டுக்குள்ள வராங்க. ஒரு இடத்துக்கு மேல அந்த மாட்டு வண்டியும் போறது இல்லங்க. அங்கிருந்து இவங்க 3 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா ராஜன் திருமண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. பார்த்தா ராஜனோட அம்மா அந்த திருமண நிகழ்ச்சியில கலந்துக்கவே இல்ல. அந்த இடத்துக்கு வந்த இந்த பொண்ணுங்களும் இந்த பொண்ணுங்களோட அப்பாவும் கேக்குறாங்க, ஏன் அம்மா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்களால வர முடியல. அது மட்டும் இல்லாம இந்த சூரிய கிரகணம் முடியறதுக்குள்ள திருமணம் பண்ணணும், இது எங்களோட குடும்ப வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா லீலாக்கும் ராஜனுக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் முடிஞ்ச கையோட இந்த ராஜன் பாத்தீங்கன்னா லீலாவை கூப்பிட்டுட்டு இவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்றது ரொம்பவே நெகட்டிவா தாங்க இருந்திருக்குது. இந்த வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி இவங்களுக்கு வித்தியாசமா தான் தோணி இருக்குது. ஆனா லீலாக்கு ஒரே ஒரு சப்போர்ட், ஆறுதல் எல்லாமே ராஜன் தான். ஏன்னா ராஜனை நம்பி தானே இவங்க வந்திருக்காங்க. ராஜன் கூப்பிட்டதும் ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ளேயும் நுழையிறாங்க. இந்த வீட்டுல கரண்ட் வசதி எல்லாம் இல்லைங்க, லாந்தர் விளக்கு தான். லாந்தர் விளக்கு ஏத்தி வச்சுட்டு ராஜன் பாத்தீங்கன்னா தன்னோட அன்பை மனைவி கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாரு. லீலா கேட்பாங்க, வந்ததுல இருந்து அம்மாவை பார்க்கவே இல்லையே, அம்மாவை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா, இல்ல அம்மா மேல இருக்காங்க, இப்ப பார்க்க முடியாது, நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்ல லீலாவும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இனி நீ எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல, உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் இவங்க தூங்க போயிருவாங்க. நடுராத்திரியில இந்த வீட்டை சுத்தி சலசலப்பு சத்தம் கேட்டு இருந்திருக்கும். அது என்னன்னு பார்க்கும்போது தான் அது கீரி புள்ளன்னு தெரிய வந்திருக்கும். கிட்ட போய் பார்க்கும்போது தான் ராஜன் அம்பை எய்தி அந்த கீரியை சாவடிச்சு கறி போட்டு அதை கொண்டு போய் தாய்க்கிழவிக்கு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு இருப்பாரு. சோ இதை பார்த்து தான் ராத்திரி லீலா மிரண்டு போய் விழுந்திருப்பாங்க.
இது நடந்தது எல்லாமே முதல் நாள் ராத்திரி. இமேஜின் பண்ணி பாருங்க, வாக்குப்பட்டு போன வீட்டுல மாமியாரி பேய் மாதிரி உட்கார்ந்து மாமிசத்தை எல்லாம் பச்சையா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சம்பவம் தாங்க நடந்திருக்குது. இப்ப அந்த படிக்கட்டுல தவறி விழுந்த லீலாக்கு என்னாச்சுன்னு பார்த்தா, லீலாவுடைய கணவர் தூக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து இப்படியே குணப்படுத்திட்டாருங்க. கீழே விழுந்ததுல தலையில கொஞ்சம் பலமா அடிபட்டு இருந்திருக்குது. இப்ப நீ ஓகே தானே அப்படின்னு சொல்ல, ஓகே தான் அப்படின்னு லீலா சொல்றாங்க. நான் தான் சொன்னல நாளைக்கு அம்மா மீட் பண்ண வைக்கிறேன்னு, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம், எதனால நேத்து ராத்திரி வந்த அப்படின்ற மாதிரி இவர் திட்டுறாருங்க. அது வந்து அப்படின்னு தாங்கிட்டு நேத்து ராத்திரி பார்த்த விஷயத்தை பத்தி லீலா கேட்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் ராஜன் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க அம்மா உடம்பு சரியில்லாத ஒரு ஆளு, அது மட்டும் இல்லாம ரொம்ப வினோதமான கேரக்டரும் கூட அப்படின்னு சொல்ல, உடம்பு சரியில்லை விசித்திரமான கேரக்டர் இதெல்லாம் ஓகே, அது என்ன உங்க அம்மா பச்சையா ஒரு கறியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது, என்னோட அம்மா இப்படிதான் பச்சைக்கறியை மட்டும்தான் சாப்பிடுவாங்க, வெள்ளை புடவை மட்டும்தான் உடுத்துவாங்க, சரக்கு ஒரு பாட்டில் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும், இது எல்லாமே ராஜன் அம்மாவுடைய ஹேபிட் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இந்த ஹேபிட் எங்க இருந்து ஆரம்பிச்சது, எப்ப இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு லீலா கேட்க, அதுக்கு ராஜன் சொல்றாரு, முன்னொரு காலத்துல இந்த தாய் கிழவி இருக்காங்க இல்லையா, ரொம்ப பிரபலமான மாந்திரிகவாதியா இருந்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஈவில் ஸ்பிரிட் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆளாவும் இருந்திருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காவே இந்த மாதிரி ஃபுட் தான் அவங்களுக்கு எடுக்கணும்னு தோணி இருக்குது. அதனால அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம கர்ம விதியின்படி அவங்களுக்கு அப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவரு ஹேண்டில் பண்ற மாதிரி தான் வருமா. அதற்கான நாள் அமையும் போது நானும் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவேன். ஆனா ஒண்ணு, தனியா எல்லாம் போய் என்னோட அம்மாவை நீ பார்க்காத என்ன அப்படின்னு சொல்ல, லீலா சரின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எழுந்திருச்சு போய் வீட்டு வாசல்லாம் கூட்டலாம் அப்படின்னு கூட்டினா, அந்த தொடப்பத்துல ஃபுல்லா வெள்ள முடியா சிக்கிட்டு இருக்குதுங்க. அந்த வெள்ள முடி எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு முடியா அப்படின்ட்டு. எல்லாமே அந்த தாய் கிழவியோடது தான் அப்படின்றது இந்த லீலாக்கும் தெரிய வருது. வேட்டைக்கு பயன்படுத்துறதுக்காக இந்த அம்பை ஃபுல்லாவே இவர் ஷார்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த இடத்துக்கு லீலா போயிட்டு வீட்டுல சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கம்மியா இருக்குது, சாமான வேணும் அப்படிங்கும் போது நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்றாரு. இல்ல நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நானே மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒண்ணு, இந்த ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் அதிகமா பேசாத பழகாத, எல்லாரும் நம்மளை பத்தி நெகட்டிவா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதற்கான காரணம், முன்னொரு காலத்துல என்னோட அம்மா வந்து இந்த பேய் பூதத்தை எல்லாம் விரட்டக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப எதுவும் பிராக்டிஸ் பண்றது இல்ல, அலமாரி மேல காசு இருக்குது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டு லீலாவும் பணம் எடுத்துட்டு அப்படியே மார்க்கெட் பக்கம் போறதுக்காக நடந்துட்டு இருப்பாங்க. போற வழியில ஒரு அக்கா பூ வித்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த அக்கா கிட்ட எனக்கு கொஞ்சம் பூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்கிட்டு இருக்கும்போது, நீதான் ராஜனுடைய மனைவியாமா, ராஜனை கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி நல்லா விசாரிச்சுட்டு யோசிச்சு தானே முடிவெடுத்து கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்க, ஏங்கா இப்படி கேக்குறீங்க அப்படிங்கும் போது, உனக்கு விஷயமே தெரியாதாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்கார அக்கா ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அந்த வீடு ஒரு சாபம் பெற்ற வீடு. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த அம்மானாலதான் இந்த கிராமத்துக்கே ஒரு பெரிய சாபம். கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த கிராமத்துல யாருக்குமே குழந்தை பிறக்கிறதே கிடையாது. சப்போஸ் வெளியூர்ல திருமணமாயி அவங்க பிரெக்னென்ட் ஆகி இந்த ஊருக்கு வந்தாங்க அப்படின்னா, குழந்தை பிறந்து செத்து போயிரும், இல்லாட்டி அந்த குழந்தை காணாம போயிரும், இல்லாட்டி அந்த குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற அந்த பெண் செத்து போயிருவா. சோ இந்த மாதிரி கடந்த 10 வருஷமாவே இந்த ஊருக்கு சாபம் இருக்குது. அந்த சாபத்துக்கு காரணம் நீ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வீடும் அந்த வீட்டு ஆளுங்களும் தான். இந்த ஊர்ல இருக்கிற முரளி அப்படின்றவரு பிரபா அப்படின்ற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாருங்க. 2 பேரும் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இந்த பிரபா மூலிகையை பறிச்சுட்டு வரதுக்காக இந்த வீட்டு பக்கம் வந்திருந்திருக்காங்க. இந்த வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மூலிகை செடியை புடுங்கும் போது, அந்த மூலிகை செடியில இருந்து அப்படியே வெள்ளை கலர்ல முடி வந்து, அந்த முடி அந்த பிரபாவை ரத்த வாந்தி எடுத்து சாவடிச்சிருச்சுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த முரளி தன்னோட கூட்டாளிகளை கூப்பிட்டுக்கிட்டு, இங்க நடக்கிற எல்லா அமானுஷத்துக்கு காரணமும், என்னோட பொண்டாட்டி இறந்து போனதுக்கு காரணமும் அந்த தாய் கிழவிதான், அவளை சும்மாவே விடக்கூடாது, இன்னைக்கு அவளுக்கு ஒரு முடிவை கட்டிடணும் அப்படின்னு தீப்பந்தத்தை தூக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருந்திருக்காருங்க. உள்ள போகும்போது ஒரு ரூமுக்குள்ள இந்த முரளி மாட்டிக்கிறாருங்க. காப்பாத்துங்கடா காப்பாத்துங்கடான்னு கத்துவாரு. ஆனா டோர் ஓபன் ஆகாது. அந்த வீட்டுக்குள்ள ஒரு அமானுஷமான உருவம் தெரிய ஆரம்பிக்குங்க. வெளியில நின்னுட்டு இருக்கக்கூடிய இந்த முரளியோட கூட்டாளிக அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு முயற்சி செய்வானுங்க. ஆனா கடைசியில இவனுங்க 3 பேருமே அந்த இடத்தை விட்டு வெளியில வரல அப்படின்றது தெரிய வருதுங்க. உள்ள வந்தவங்க எல்லாருமே பொம்மைகளா மாறி அங்க தொங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷுவலா நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த பூ விக்கிற அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள போனவங்க யாருமே இது வரைக்கும் உயிரோட திரும்ப வந்ததே இல்லை அப்படின்ட்டு. இந்த கதையெல்லாம் கேட்டு மிரண்டு போன லீலா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் ஒரு ரூமுக்குள்ள எக்கச்சக்கமான பொம்மைகள் தொங்க விடப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய வருது. இங்க இருக்கக்கூடிய கண்ணாடியை பார்க்கும்போது அந்த கண்ணாடியில லீலாவுடைய முகத்துக்கு பதிலா அந்த தாய்க்கிழவியோட முகம் தெரியுதுங்க. அதை பார்த்து பயந்துட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ராஜன் வந்துடுறாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு, இந்த இடம் பாக்குறதுக்கு விசித்திரமாவும் பொம்மைகளாவும் இருக்குதா, இது எல்லாமே எங்க குடும்பத்தோடைய பாரம்பரிய வேலைப்பாடு, இங்க தொங்கிட்டு இருக்கிறது வெறும் பொம்மைகள் கிடையாது, ஒவ்வொரு பொம்மைக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்குது. சோ இது எல்லாமே எங்க அம்மானால கேப்சர் பண்ணப்பட்ட ஆத்மாக்கள். எனக்கும் ஒரு சரியான நாள் வரும்போது நானும் இது எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணி பண்ணுவேன். சோ இது வந்து பாரம்பரியமா எங்க குடும்பத்தினர்கள் பண்ணக்கூடிய விஷயம். இங்க இருக்கிற எதையும் நீ தொடல, அப்படி தொட்டிருந்தீங்கன்னா போய் உடனடியா ஹேண்ட் வாஷ் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அந்த இடத்த விட்டு போறாங்க. ஊர்க்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிராமத்துல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இந்த தாய் கிழவி தான். இந்த தாய் கிழவி இந்த கிராமத்தோட சாபக்கேடு அப்படின்றாங்க. ஆனா ராஜன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஊருக்குள்ள யாராவது பேய் பூதத்தினால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த பேய் பூதத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவங்கள காப்பாற்றக்கூடிய ஒரு பாரம்பரிய வேலையை தான் நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம் தலைமுறை தலைமுறையா அப்படின்றாரு. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குதுங்க. ஒரு நாள் இந்த தாய் கிழவி அதோட ரூமோட ஜன்னல் வழியா வெளியில என்ன நடக்குது அப்படின்றத எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்ப மார்க்கெட்டுக்கு போன லீலாவும் லீலாவோட
லீலாவுடைய கணவர் ராஜனும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு லீலா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஆப்போசிட்ல பூ வித்துட்டு வந்த அந்த பூக்காரக்கா பார்த்துட்டு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் தெரிய வருது லீலா பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த பூக்காரக்காக்கு ஒரே சந்தோஷங்க. கடந்த 10 வருஷமா இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய யாருக்குமே குழந்தை பிறக்கவே இல்ல, வெளியிருந்து வந்தவங்களுக்கும் பிறக்கவே இல்ல, ஏன் பிரெக்னென்ட் கூட யாரும் ஆகல. அப்படி இருக்கும்போது லீலா வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்கா, அது இந்த வீட்ல இருந்து ஆயிருக்கா அப்படின்னா மேபி இவனால இந்த சாபம் எல்லாம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இப்ப இந்த விஷயத்த தாய்க்கிழவி கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு 2 பேரும் போய் தாய்க்கிழவி முன்னாடி நின்னா இந்த தாய்க்கிழவி சிரிச்சுக்கிட்டே ராஜனை பார்த்து, ஏண்டா நீ ஏன் இந்த உலகத்துக்கு பாரமா தண்டமா இருக்க, இதுல நீ வேற ஒன்ன பெத்துக்கிட்டு இந்த உலகத்துக்கு பாரமாக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குதுங்க. இதை கேட்டு லீலாக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிருது. அந்த இடத்த விட்டு கோவமா கிளம்பிடுறாங்க. உடனே பின்னாடியே வந்த ராஜன் வந்து அம்மா பேசுனதை நினைச்செல்லாம் கவலைப்பட அப்படின்னு சொல்ல, உங்க அம்மா என்ன பேசினாங்கன்றது உங்க காதுல விழுந்துதா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு புரியுது, தயவு செஞ்சு இதை விட்டுரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. லீலா சொல்றாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் இந்த ஊர்க்காரங்களும் இது ஒரு சாபம் பெற்ற வீடு, இந்த ஊரே ஒரு சாபம் பெற்ற ஊரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எனக்கு இங்க இருக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்குது, தயவு செஞ்சு நாம இந்த இடத்துல இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜன் சொல்றாரு, இந்த ஊர்க்காரங்க சொல்றதெல்லாம் ரூமர்ஸ், அவங்க சொல்றதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்கே அப்படின்ட்டு. சரி, அவங்க சொல்றதெல்லாம் ரூமர்ஸ் அப்படின்னா ஏன் 10 வருஷமா யாருக்குமே குழந்தை பிறக்கவே இல்லை அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு இப்ப என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என் குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படின்ற மாதிரி லீலா சொல்ற பேச்சை கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் சமாதானமாய் வாழ்க்கையை தொடங்குறாங்க. அதே சமயம் இந்த லீலா பாத்தீங்கன்னா இந்த தாய் கிழவிய பக்கத்துல இருந்து பாத்துக்கிறது, கேர் பண்ணிக்கிறது இதெல்லாமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ராஜன் வெளியில போயிருப்பாருங்க. லீலா வீட்டுல உட்காந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கிழவி மாடியில இருந்து எனக்கு சரக்கு வேணும் அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட, அந்த சத்தத்தை கேட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரிஞ்சிட்டு இருக்கும்போது கையில லைட்டா கத்திப்பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அந்த ரத்தத்தோடயே பாத்தீங்கன்னா சரக்கு பாட்டில தூக்கிட்டு இந்த கிழவியோட ரூம்குள்ள போகும்போது இந்த கிழவி அந்த ரத்தத்தை பாத்துருங்க, அந்த ரத்தத்தை மோப்பம் பிடிச்சிட்டே வந்து அந்த ரத்தத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உன்னோட ரத்தம் ரொம்ப பியூரா இருக்கு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி இது சொல்லுது. உடனே லீலா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. வெளியில வந்து பார்த்தா காயம்பட்ட இடத்துல காயம்பட்ட தடயமே இருக்காதுங்க, ஃபுல்லா கியூரா இருக்கும். அங்க கட் பண்ணா ஒரு மர்ம நபரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அவரோட வீட்டுல சரக்கு அடிச்சுட்டு சென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அவர் யாரு என்னன்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. அடுத்த நாள் காலையில ராஜன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாருங்க. அந்த இடத்துக்கு போன லீலா வந்துட்டு, நான் உனக்கு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல, இந்த கிராமத்தினர்கள் எல்லோரும் ஏன் இந்த வீட்டையும் உங்க அம்மாவையும் தப்பா பேசுறாங்க, அப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ராஜன் சொல்லுவாரு, முன்னொரு காலத்துல இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பேய் பூதம் இது எல்லாத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருந்த ஒரு ஆள் தான் என்னுடைய அம்மா. ஈவில் ஸ்பிரிட் எல்லாத்தையும் அடைச்சு வைக்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு நாளடைவில் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அவங்க இதை பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, என்னோட அம்மா வேலை பார்த்துட்டு இருந்த அந்த வேலையை காரணம் காட்டி இவங்க இப்படி அவங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கதையை உருவாக்கிக்கிட்டாங்க. அதனாலதான் இந்த கிராமத்தினர்களுக்கு அம்மாவை பிடிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. பேசிட்டு இருக்கும்போதே ராஜா எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சத்தங்க. அந்த சத்தத்தை கேட்டு உடனடியா ராஜன் கறியும் சரக்கையும் கொண்டு போய் கொடுக்குறாரு. நாளடைவில் தன்னோட மனைவிக்கும் பாத்தீங்கன்னா அதை கத்து கொடுத்துறாரு. சோ எப்பெல்லாம் அந்த தாய்க்கிழவிக்கு பசிக்குதுன்னு சொல்லுதோ அப்பெல்லாம் சரக்கையும் இந்த மீட்டையும் இப்போ லீலாவே கொண்டு போய் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் வெளியில போயிட்டு ராஜன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது கார்ல இருந்து ஒரு நபர் இறங்கி வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த நபர் வேற யாரும் கிடையாதுங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மர்ம நபர்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த நபர் தான். சரக்கு அடிக்கிறியா அப்படின்னு கேட்டா ராஜன் இல்ல அப்படின்றாரு. அப்புறம் யாருக்கு சரக்கு வாங்கிட்டு போற, உங்க அம்மாக்கா அப்படின்னு கேட்டா இவர் அமைதியா நின்னுட்டு இருக்காரு. நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது அப்பதான் இந்த நபர் சொல்றாருங்க, நான் உன்னோட அண்ணன் முறை தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னாரோட பையன் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் கேள்விப்பட்டது கிடையாது, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உன்னோட அண்ணன் தான், என்னால மட்டும்தான் அடுத்து நடக்க போற பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீ உங்க அம்மாவா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த தாய்க்கிழவி உன்னோட அம்மாவே கிடையாது, அது ஒரு டீமன். அதோட சக்தி இன்னொரு உயிர் மூலமா டிரான்ஸ்பர் ஆகி மேலும் அதோட பவரை வலுப்படுத்த போகுது, அதை நம்ம எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவாருங்க. ஆனா இவரோட அம்மா தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்ல மாட்டாரு. ஆனா அம்மாவை பத்தி தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத ராஜன் புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம எல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாருங்க. இந்த அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய வம்சாவளியை அழிச்சதே அந்த டீமன் தான். சோ நாம இப்ப இந்த டீமனை அழிக்கல அப்படின்னா இனி அடுத்த ஜெனரேஷனும் இருக்காது, சரியான நாள் வரும்போது அதை நம்ம அழிக்கணும் அப்படின்லாம் இவர் சொல்றாருங்க. ராஜன் கோவப்பட்டு கிளம்பும் போது இந்த அண்ணா கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு, உன்னோட பொண்டாட்டியும் குழந்தையும் உசுரோட இருக்கணும் அப்படின்னா நீ உங்க அம்மான்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த டீமனை சாவடிக்கணும். அந்த டீமனை சாதாரணமாலாம் சாவடிக்க முடியாது, அதோடைய கூந்தல் இருக்கு இல்லையா, அதை வச்சு அதோட கழுத்தை நெரிச்சு சாவடிக்கணும் அப்படின்னு சொல்ல, யாரா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு பயங்கர கோவத்தோட ராஜன் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப லீலா வீட்டுல வழக்கம் போல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருங்க, அப்படியே கீழே விழுந்துருவாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு ராஜன் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து பாப்பாருங்க. அப்பதான் தெரிய வரும் லீலாவுடைய கரு கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருமே பயங்கரமா அழுவாங்க. லீலா பாத்தீங்கன்னா பிறக்க போற குழந்தைக்காக ஆசாசியா இந்த ட்ரெஸ் எல்லாம் கூட தைச்சு வச்சுட்டு இருந்திருப்பாங்க போல, அதெல்லாம் நினைச்சு நினைச்சு தினமும்
அழுதுகிட்டே இருப்பாங்க. லீலா அழுதுகிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் அந்த தாய் கிழவிக்கும் தெரியுதுங்க. ராஜா இங்க வா அப்படின்னு சொல்லி கறியும் சரக்கு பாட்டிலையும் வாங்கிட்டு ஏன் இப்படி அப்செட்டா இருக்க அப்படின்னு கேட்க, ஏன் உனக்கு தெரியாதா லீலாவுடைய கரு கலைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு புரியுது உன்னோட சூழ்நிலை என்ன அப்படின்னு, லீலாவை பத்திரமா பாத்துக்கோ, கவலைப்படாத, நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்க இவருக்கு ஒரே சந்தோஷங்க. ஏன்னா இந்த தாய் கிழவி சொல்றது சில சமயங்கள்ல நடக்கும். இவர் போய் லீலாக்கு ஆறுதல் சொன்னா லீலா டென்ஷன் ஆவாங்க. அதுக்கப்புறம் லீலா சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த தாய் கிழவியை மீட் பண்றதுக்காக வரும்போது இந்த தாய் கிழவியை டைரக்டா லீலா கிட்ட சொல்லும், நீ கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு. லீலா கேக்குறாங்க, எனக்குன்னு இல்ல, இந்த கிராமத்திலே யாருக்கும் குழந்தை பிறக்க மாட்டேது, அதனாலயே எல்லாரும் இந்த கிராமத்தை விட்டு போயிட்டு இருக்காங்க, எதனால இந்த கிராமத்துக்கு இப்படி ஒரு சாபம் அப்படின்னு கேட்க, எதை பத்தி யோசிக்காத, வருத்தப்படாத, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், உனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த கிராமத்தோடைய சாபம் போயிடும், அது இன்னைக்கு இருந்தே தொடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க. அந்த தாய் கிழவி சொன்ன மாதிரியே ராத்திரி லீலா தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. லீலாவை ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் கண்ட்ரோல் பண்ணி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி தெரிய வருதுங்க. டக்குன்னு கண் முழிச்சு பார்த்தா அந்த உருவம் காணாம போயிருது. ஒருவேளை இது கனவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு லீலா தொடர்ந்து அவங்களோட அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. காலையில வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே கண்ணாடியை கிராஸ் பண்ணும்போது கண்ணாடியில லீலாவுடைய உருவம் அப்படியே பச்சைக்கறியை சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரிய வரும். டக்குன்னு போய் கண்ணாடி முன்னாடி நின்னு பார்த்தா லீலாவுடைய முகம், கழுத்து பகுதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வயசான ஆளுங்களுடைய கழுத்து பகுதி மாதிரி தெரியுங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கையும் முகத்தையும் பார்த்துட்டு இருக்க திடீர்னு வாந்தி வர ஆரம்பிச்சிடும். வாந்தி எடுத்து முடிச்சுட்டு திரும்பவும் போய் பார்ப்பாங்க, உடம்பு கை கால்லாம் நார்மலா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தாய் கிழவிக்கு கறியும் சரக்கு பாட்டிலும் கொடுக்கறதுக்காக ரூம்குள்ள போனா இந்த தாய் கிழவி லீலாவை பார்த்துட்டு, கவலைப்படாத, இந்த வாட்டி எல்லாம் சரியா நடக்கும், இப்ப நீ ஒரு அம்மாவாக போற அப்படின்னு சொல்ல இதுக்கு ஒரே சந்தோஷங்க. லீலாவோட வயித்துல குழந்தை இருக்கு அப்படின்றது லீலாக்கு தெரிய வருது. அந்த நேரம் பார்த்து இந்த அண்ணா வீட்டுக்கு வராருங்க. வந்துட்டு ராஜன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க யாரு அப்படின்ற மாதிரி லீலா கேட்க, என்னோட பேரு ஸ்ரீதரே, நான் உங்களுக்கு சொந்தக்கார முறை தான் வரும், ராஜன் கிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அவன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல வெளியில போயிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இந்த ஸ்ரீதர் இருக்கிறார் இல்லையா, லீலாவை பார்த்துட்டு நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு கேட்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும் போது இவர் சிரிச்சுக்கிட்டே, நானும் உங்க குடும்பத்தை சார்ந்தவன் தான் அப்படின்னு பாட்டியோட ரூமை பார்த்துட்டே இவர் பேசுறாருங்க. அதுக்கப்புறம் லீலா கிட்ட வந்து, நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் உனக்கு ஆபத்து, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கிருந்து கிளம்புறாருங்க. எப்படா கணவர் வீட்டுக்கு வருவாரு, இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீலா காத்துக்கிட்டே இருப்பாங்க. ராத்திரி தான் பாத்தீங்கன்னா ராஜன் வீட்டுக்கு வருவாரு. வந்த உடனே இந்த விஷயத்த சொல்ல ராஜன் ரொம்பவே சந்தோஷப்படுறாருங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஸ்ரீதர் அப்படின்ற ஒரு நபர் வந்திருந்தாரு. அவர் யாரு என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் உனக்கு ஆபத்து, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரு அப்படின்னு சொன்னாரு. யார் அவரு அப்படின்னு கேட்க ராஜனோட முகமே மாறுதுங்க. பட்டுன்னு இந்த தாய் கிழவி, ராஜா எனக்கு ஃபுட் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ராஜன் பாத்தீங்கன்னா நேரா அந்த தாய் கிழவியை பாக்குறதுக்காக போயிடுறாரு. இந்த தாய் கிழவிக்கு தெரிஞ்சு போச்சுங்க, ஸ்ரீதர் அப்படின்ற ஒருத்தன் குடும்பத்துக்குள்ள பூந்து குட்டையை குழப்பிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அதனால ராஜன் கிட்ட, நீ இந்த ஸ்ரீதரை நம்பாத, ஆல்ரெடி நம்ம ஒன்னை இழந்துட்டோம், இன்னொன்னையாவது நம்ம கரெக்டா பெத்தெடுக்கணும், அதனால ஸ்ரீதரை நெருங்கவே விடாத, அவனுக்கு எதிராக பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி அவன் சோழியை முடிச்சு விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குதுங்க. நம்ம ராஜன் பாத்தீங்கன்னா லீலாவை பத்திரமா பாத்துக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு வயிறும் பெருசாயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி அவங்களுக்கு இந்த லேபர் பெயின் வந்துருது. இந்த வீட்டுல ராஜனும் ராஜனோடைய அம்மாவை மட்டும் தான் இருக்கிறாங்க. அதனால உதவிக்கு நான் யாராவது கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவரும் கிளம்பிடுறாருங்க. வலி தாங்க முடியாம லீலா கதறிக்கிட்டு இருப்பா. ராஜன் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி வீட்டுல போயிட்டு, என் பொண்டாட்டி டெலிவரி பெயின்ல அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கா, தயவு செஞ்சு வந்து காப்பாத்துங்க அப்படின்னு கேட்கும்போது, உன் வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே, இந்த வீடு இன்னார் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பாட்டி நாளா வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இவர் காலில் விழுந்து கெஞ்சுறாருங்க, என் பொண்டாட்டியை காப்பாத்துங்க, என் குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்ட்டு. சரி, இவன் கெஞ்சறதை பார்த்தா பாவமா இருக்கு அப்படின்ட்டு, நீ என்ன பண்றேன்னா மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு நான் சொல்ற மருந்தெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போ, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி இந்த வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்குங்க. அந்த நேரம் பார்த்து ஹெவியா காத்தடிக்கும், இடி மின்னலோட மழை வேற பெய்ய ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ள வந்த இந்த பாட்டி அங்க நடந்த விஷயத்தையெல்லாம் பார்த்து மறந்து போய் அந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டமா ஓடிருங்க. பின்னாடியே ராஜன் வருவாரு. ராஜன் வந்து பார்த்தா ரத்த வெள்ளத்துல லீலா கீழே விழுந்து கிடப்பாங்க. லீலா என்னாச்சுன்னு சொல்லிட்டு லீலாவை தூக்கி பெட்ல படுக்க வச்சு எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டு, குழந்தை எங்க அப்படின்னு பார்த்தா தாய் கிழவி இருக்கு இல்லையா, அது வந்து இறங்கி பிரசவம் பார்த்துருக்குங்க. இப்போ அந்த குழந்தை இந்த தாய் கிழவி கையில இருக்குது. அந்த விஷுவல்ஸை பார்த்து இவருக்கே ஒரு மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் தாயும் செய்யும் நலமா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா ராஜனோட நடவடிக்கைகள்ல நிறைய மாற்றம் ஏற்பட்டுருதுங்க. அன்னைக்கு ராத்திரி நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு ராஜனால நிம்மதியாவே இருக்க முடிய மாட்டேங்குது. இந்த குழந்தை கூட சேரவே மாட்டேன்றாருங்க. இந்த குழந்தைய தூக்கி கொஞ்சறது, விளையாடுறது எல்லாமே பாத்தீங்கன்னா லீலா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ராஜன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மன உளைச்சலையே இருந்துகிட்டு இருக்காரு. குழந்தை பிறந்த உடனே தாய் கிழவியோட கைக்கு இந்த குழந்தை போச்சு இல்லையா, அதை இவரால ஏத்துக்கவே முடியல போலங்க. அதை நினைச்சு குடிக்கிறாரு. வழக்கம் போல இந்த தாய் கிழவிக்கு கறிக்கும் சரக்கையும் கொடுத்துட்டே தான் இருப்பாரு. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இந்த குழந்தைய இந்த தாய் கிழவி கிட்ட கூட்டிட்டு போறது, காட்டுறது, இந்த தாய் கிழவி கிட்ட விளையாட கொடுக்கறதுன்னு எல்லாமே லீலா பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள்லயே பையனும் வளர ஆரம்பிச்சிடறான். இந்த ராஜனோட நடவடிக்கை நாளுக்கு நாள் மோசமா மாற ஆரம்பிக்குதுங்க. இவர் நிறைய குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பையனை சேர்த்துக்கவே மாட்டேன்றாரு. அதே சமயம் இந்த ராஜன் பாத்தீங்கன்னா எப்போதும் போல இந்த கறியை வெட்டுறது, அந்த இலையில மடிச்சு சரக்கு பாட்டிலோட தூக்கிட்டு போய் இந்த பாட்டிக்கு கொடுத்துட்டு வரது எல்லாத்தையுமே இவன் கவனிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த கறியை வெட்டி வச்சுட்டு இவர் வெளியில போயிருப்பாருங்க.
அப்போ இந்த பையன் உள்ள போய் அந்த கறியை மோந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஜென்ரலாவே ஏதாவது ஒரு அனிமலை கொன்னு போட்டாங்கன்னா அதை பச்சையா யாரும் மோந்தெல்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல, இவன் மோந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்து ராஜன் பயங்கர ஷாக் ஆவாரு. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவானா, அந்த இலையில அந்த கறியை மடிச்சு சரக்கு பாட்டிலையும் அந்த பேக்குள்ள வச்சுட்டு அந்த பாட்டி இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள இவன் நுழைவான். உள்ள போனவன் அந்த பாட்டி கிட்ட விளையாட ஆரம்பிச்சிருவாங்க ஜாலியா, இது வேணுமா இது வேணுமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம லீலா ஸ்ரீகுட்டா அப்படின்னு சத்தம் போட்ட உடனே இவன் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துருவான். அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இந்த பையனோட ஆக்டிவிட்டியில நிறைய மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குதுங்க. இந்த டால்ஸ் எல்லாம் உள்ள தொங்கிட்டு இருக்கும் இல்லையா, அந்த ரூம்குள்ள போய் ஒரு டாலை வச்சு ஆணி அடிச்சுக்கிட்டு இருப்பான். விசித்திரமான மந்திரங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு போன லீலா என்னடா பண்ற அப்படின்னு கேட்கும்போது பட்டுன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். அதை தொடர்ந்து இந்த கிராமத்துல அடுத்தடுத்து குழந்தைங்க எல்லாம் பிறந்திருக்கும் போலங்க. சோ அந்த ஏரியால இருக்கக்கூடிய சின்ன பசங்க கூட இவன் விளையாடிக்கிட்டு இருப்பான். அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது கேம்ல அடிதடி எல்லாம் நடக்கும் இல்லையா, அப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை அடிக்கிறதுக்காக இவன் அப்படியே கண்ணை மிரட்டிட்டு வரான். கண்ணெல்லாம் ரெட் கலர்ல மாறுது. பார்த்து அந்த பசங்க எல்லாம் பயந்து ஓடிடுறானுங்க. இவன் அந்த பையனை அடிச்சு போட்டான்னு இருக்குதுங்க. அந்த பையனோட அம்மா நம்ம லீலா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, உன் பையனை என்ன வளர்த்து வச்சிருக்க, இவன் பாரு எப்படி எல்லாம் என் பையனை அடிச்சிருக்கான்ட்டு அப்படின்னு சொல்ல லீலாக்கு கோவம் வந்துருதுங்க. விறகு எடுத்துட்டு வந்திருப்பாங்க, அதுல ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து பையனை போட்டு அடி அடி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல அவன் அவங்க அம்மாவையே மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கிற, இன்னொரு அடி என் மேல பட்டுச்சுன்னு வையன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வருவான். இதை பார்த்த ராஜன் இவன் என்ன என் பொண்டாட்டியை மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை குச்சியால அடி அடி நடிக்க இவன் கொஞ்சம் கூட அசையாம அப்படியே நின்று அவங்க அப்பாவை முறைச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் லீலா பாத்தீங்கன்னா அவனை அடிக்கிறத நிப்பாட்டுங்கன்னு பிடிச்சி தள்ளி விட இவரு படுத்துட்டு அழுவ ஆரம்பிச்சிருவாருங்க. எங்க நம்மளை சுத்தி என்னதான் நடந்துட்டு இருக்குது, உங்களோட நடவடிக்கைகள்ல ஏகப்பட்ட மாற்றம், இந்த பையன் என்னடானா நாளுக்கு நாள் விசித்திரமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், தயவு செஞ்சு சொல்லுங்க நம்மளை சுத்தி என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி லீலா கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கிராமத்துல ஒரு லேடி பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. அந்த லேடியோட வயித்த இந்த ஸ்ரீகுட்டன் வந்து ஒரு மாதிரி டச் பண்ணி பார்த்துட்டு போயிருந்திருப்பான். ராத்திரியே அந்த பெண்ணோடைய குழந்தை கலைஞ்சிருது. கிராமத்தினருக்கெல்லாம் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. தீப்பந்தத்தை எடுத்துட்டு நம்ம ராஜன் கிட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக வராங்க. இந்த கிராமத்துல அடுத்தடுத்து நடக்கிறதெல்லாம் நீ பாக்குறியா இல்லையா, உன் பையனால இந்த கிராமத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை, ஒண்ணு பசங்களை அடிச்சு போட்டுறான், அப்புறம் இவன் யாரெல்லாம் பாக்குறானோ அவங்களுடைய கரு கலைஞ்சிருது, சரியில்லை, ஒண்ணு நீங்க இந்த கிராமத்தை விட்டு கிளம்பி போயிருங்க, அப்படி இல்லைன்னா உன் பையனை வீட்டை விட்டு வெளியில வராம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கோ, இந்த ரெண்டுல நீ ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும், இல்லாட்டி நடக்கிறதே வேறன்னு மிரட்டிட்டு போறாங்க. ராஜன் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு குடிபோதையிலே இருந்துகிட்டு இருப்பாருங்க. அப்பதான் இந்த ராஜனுக்கு அண்ணான்னு சொல்லி ஒரு நபர் வந்திருந்தார் இல்லையா ஸ்ரீதர், அவரை பத்தின ஞாபகம் வருது. அவர் போய் பார்க்கலாம் ஏன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை மீட் பண்றதுக்காக வராருங்க. உன்னை முத முறையா பார்த்தப்போ சரக்கடிக்கிறியான்னு கேட்டேன், ஆனா நீ அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன, ஆனா இப்ப நீ நல்லாவே அடிப்ப போலயே, இந்தா இதை குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க ராஜன் வாங்கிக்கிறாருங்க. எங்க அம்மாவை கொண்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற மாதிரி நீ சொல்லியிருந்த, நான் எப்படி என்னோட அம்மாவை கொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு இந்த ஸ்ரீதர் சொல்றாருங்க, அங்க இருக்கிறது உங்க அம்மாவே கிடையாது, அது ஒரு டீமன், உன்னோட அம்மா 18 வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. உங்க அம்மா இந்த பிளாக் மேஜிக்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ஒரு எரும மாடு பிளஸ் மனிதன் கலந்த ஒரு அமானுஷமான உருவத்தை துணைக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அமானுஷமான உருவம் தான் உன்னுடைய அம்மாவோட உடம்புல வாழ்ந்துகிட்டு இருக்குது. உன்னுடைய அம்மா எப்பவும் செத்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு ப்ராப்பரான ஒரு மனித உடல் அப்படின்றது தேவைப்படுது. சோ அதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தது. பட் உன்னோட அம்மாவோட உடலுக்கு வயசானதுனால குழந்தை பெத்துக்க முடியாது. அதனால உன்னைய பேஸ் பண்ணி வீட்டுக்கு லீலா அப்படின்ற ஒரு பொண்ணை வர வச்சு அவ மூலமா ஒரு குழந்தைய பெத்தெடுத்துக்குச்சு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஸ்ரீகுட்டன் உனக்கு பிறந்த குழந்தை உன்னோட குழந்தை அப்படின்ட்டு. உண்மையை சொல்லணும்னா அது உன்னோட குழந்தையே கிடையாது, அது அந்த அம்மானுஷ உருவத்தோடைய குழந்தை. அந்த குழந்தைக்கு 10 வயசு வர வரைக்கும் இந்த குழந்தை நார்மலா தான் இருக்கும். அந்த பையனோட 10வது வயசுல அந்த அமானுஷமான சக்தி இந்த பையனோட உடம்புக்குள்ள வந்து அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தையே ஆள ஆரம்பிக்கும். அதுவும் நெகட்டிவான முறையில. உனக்கு ஃபர்ஸ்ட் உங்க அம்மாவை பத்தியே எதுவுமே தெரியல, ஃபர்ஸ்ட் உன்னோட அம்மா ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ராஜனுடைய அம்மா பாத்தீங்கன்னா வேடர்கள் இனத்தை சார்ந்தவங்களாம். சோ அந்த இனத்திலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான பொண்ணுன்னா இந்த ராஜனுடைய அம்மா தானா. அவங்க இளமையில இருக்கும்போது அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படாத ஆண்களே இல்லையா, அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக் பிராக்டிஸ் எல்லாம் பண்றது கை வந்த கலையா இருந்துகிட்டு இருந்திருக்குது. நேச்சுரலாவே அவங்களுக்கு சில பல சூப்பர் பவர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி இருந்திருக்குதான். அதனால அம்மாவோட குடும்பத்தினர்கள் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இந்த தாந்திரிகம் மந்திரம் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு கத்துக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஆல்ரெடி ராஜனோட அம்மாக்கு இதெல்லாம் கை வந்த கலையா இருந்துட்டு இருக்கு இல்லையா, அங்க போய் கத்துக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாத்தையுமே ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுறாங்க. அங்க குருவா இருக்கக்கூடிய ஒரு லேடி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை கத்துக் கொடுப்பாங்க. அதுல பெஸ்ட் ஸ்டூடெண்டா ராஜனோட அம்மா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த குருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு இருந்திருக்குது. இவங்களுக்குன்னு ஒரு புக் இருக்குதுங்க. அந்த புக்ல இருக்கக்கூடிய எல்லா சாப்டரையுமே இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு சாப்டர் மட்டும் படிக்கிறதுக்கோ கத்துக்கிறதுக்கோ அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ராஜனோட அம்மா வளர வளர நம்ம எப்படா அந்த சாப்டர் படிக்கிறது அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்த குரு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பொண்ணுக்கு வெளியூர்ல ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு போயிருந்திருப்பாங்க. இவங்க ஊரை விட்டு போன அந்த டைம்ல ஊருக்குள்ள ஈவில் பவரோடைய ஆட்டம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். மக்களை ரொம்பவே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கும்.
ஸோ அப்போ அங்க ராஜனோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, களத்துல இறங்கி அந்த ஈவில் பவர் எல்லாத்தையுமே ஒத்தாலா இருந்து கண்ட்ரோல் பண்ணி ஹேண்டில் பண்ணுவாங்க. இதனால ஊர் மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ராஜனோட அம்மாவை தூக்கி வச்சு கொண்டாடி இருந்திருக்காங்க. மக்களோட சப்போர்ட் இருக்கு, நம்ம ஒரு திறமசாலியா வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜனோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த புக்ல இருக்கக்கூடிய அந்த சாப்டரை படிக்கவே கூடாதுன்னு சொல்லக்கூடிய சாப்டரை ஒட்டச்சு ஓபன் பண்ணி படிச்சிடறாங்க. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு இளம் ஆணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி அவனை போட்டு தள்ளி அவனோட ஆத்மாவை ஒரு இடத்துல அடைச்சு வச்சோம்னா நாம நினைக்கிறது எல்லாத்தையுமே இந்த உலகத்துல அடைய முடியும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். அதற்கான ப்ரொசீஜர்ஸும் அதுல போட்டிருக்கும். இது நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குரு யாருமே படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்டரை லாக் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ராஜனோட அம்மா அந்த சாப்டர் படிச்ச உடனே அதை அடையணும் அப்படின்ற ஆசை வந்துருதுங்க. அதுக்கு ஒரு ஆளை தேடும் போது தான் இந்த குருவோட பையன் இந்த ஊர்ல தான் இருந்துட்டு இருப்பான். ராஜனோட அம்மா பலி கொடுக்கறதுக்கு பார்க்கக்கூடிய 10 பொருத்தமும் பக்காவா இருந்திருக்குது. அதனால அவனை கரெக்ட் பண்ணி இவங்க நினைச்சதை பண்ணிட்டாங்க. அதே சமயம் அவங்களுக்கு ஏகப்பட்ட சூப்பர் பவர் கிடைச்சிருக்குதுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த குரு வீட்டுக்கு வராங்க. அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து ஷாக்கா இருந்திருக்காங்க. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த வம்சத்தையே அழிச்சிட்டாங்க. அந்த வம்சத்தை சார்ந்த ஒரு பையன் மட்டும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறான். அதே சமயம் ராஜனோட அம்மா பாத்தீங்கன்னா அவங்க பழகின காலகட்டத்திலேயே பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை தான் ராஜன். அது மட்டும் இல்லாம ஹியூமன் பாதி எரும மாடு பாதியா இருக்கக்கூடிய ஒரு அமானுஷத்தை அவங்க உதவிக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னாயி ஏகப்பட்ட சம்பவங்களை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் இதுக்கு இடையில ஹனுமானோடைய தெய்வ சக்தி குறுக்கிட்டு ராஜனோடைய அம்மா பவர் மொத்தமும் உடஞ்சு போகுதுங்க. அதுக்கப்புறம் தான் ராஜனோட அம்மா கிளவியா அந்த வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு இருக்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறா. இந்த தாய் கிளவியை பொறுத்த வரைக்கும் தன்னோட சக்திகளை எல்லாம் மீண்டு எடுத்து மறுபடியும் இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்கணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட்ல பிறந்த ஒரு பெண்ணோட வயித்துல சிசுவா உருவாகி ஒரு குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தையோட உடம்ப பயன்படுத்தி தான் ஆள முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருக்குது. ஸோ அதுக்காக தான் ராஜனை பயன்படுத்தி ராஜனோடைய மனைவி லீலா மூலமா குழந்தைய பெத்தெடுக்க வச்சு இந்த குழந்தையோட 10வது வயசுல அந்த குழந்தையோட உடம்புக்குள்ள பூந்து இந்த உலகத்துல ஆளலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வம்சத்தையே அழிச்சதுல ஒரே ஒரு பையன் மட்டும் தப்பிச்சு ஓடினான் இல்லையா, அந்த பையன் தான் இப்ப இருக்கக்கூடிய ஸ்ரீதர். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீதர் ராஜனோட அம்மா உடம்புல தான் அந்த அம்மானுஷம் வாழ்ந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த சடையை வச்சு கழுத்தை நெரிச்சு சாவடிச்சா மட்டும்தான் இந்த டீமனை காலி பண்ண முடியும், அதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பலமுறை ராஜன் கிட்ட சொல்றதுக்கு முயற்சி செஞ்சு ராஜன் கடைசி வரைக்கும் நம்பவே இல்லை. இப்ப எல்லாத்தையும் கண்ணால பார்த்துட்டு வந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்ப இவங்களோட பையன் ஸ்ரீகுட்டனோட நடவடிக்கையில எல்லாம் டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீலா அந்த தாய் கிழவி கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு என் பையனை விட்டுரு, என் பையனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அவன் என்னோட பையன், அவன் எனக்கானவன் அப்படின்ற மாதிரி அந்த தாய் கிழவி சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. இப்ப ஸ்ரீதர் சொன்ன மாதிரியே இந்த தாய் கிழவியோட கதையை முடிச்சிருவோம். அப்பதான் இந்த பையன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறத தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போய் வேட்டையாடி கறி எடுத்துட்டு வராரு. ஃபுல்லா குடிச்சிட்டு அந்த தாய் கிழவிக்கும் சரக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்க அந்த தாய் கிழவி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பட்டுன்னு அந்த ஜடை இருக்கு இல்லையா, அதைய கழுத்துல போட்டு ஒரு இறுக்கி இந்த தாய் கிழவியோட கதையை சிம்பிளா முடிச்சிடறாருங்க. இந்த ஸ்ரீகுட்டனுக்கு தகவல் தெரியுது பாட்டி செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீட்டுல இருக்கக்கூடிய யாருமே அழுவலங்க. ஆனா அவன் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பான். நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிட்டு போயிருவாங்க. சோ சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இவங்க இயற்கை மரணம் தான் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கணக்கு காமிச்சிட்டு பாடியை எரிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. இந்த தாய் கிழவியை தூக்குனா தூக்கவே முடியலங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. போனோம் கணக்குது. அதுக்கப்புறம் இந்த ராஜன் பாத்தீங்கன்னா இந்த நீளமான சடையை அறுத்து எடுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இந்த பாடியை தூக்க முடியுது. அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் இந்த பாட்டிக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணிடுறாங்க. ராத்திரி லீலா ராஜன் கிட்ட இந்த பாட்டி சாவறதுக்கு முன்னாடி அந்த பையன் உன்னோட பையன் இல்ல என்னோட பையன், அவனை நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுச்சு. அதுக்கு அர்த்தம் என்ன, அம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசினாங்க அப்படின்ற மாதிரி கேட்க ராஜன் அழுதுகிட்டே சொல்லுவாரு, இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டு இருந்தது என்னோட அம்மாவே கிடையாது, அது ஒரு டீமன். இப்பதான் உண்மையெல்லாம் தெரிய வந்தது. இப்போ அது நம்ம பையனை துரத்திக்கிட்டு இருக்குது. சோ நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா சில பல ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கும் போது அவனை வச்சு ரிச்சுவல்ஸா, அவன் சின்ன பையன் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி ராஜன் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த தாய் கிழவி எரிச்சாங்க இல்லையா, எரிச்ச இடத்துல இருந்து இந்த எலும்புக்கூடு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து இந்த ஸ்ரீதரோடைய தலைமையில பாத்தீங்கன்னா ஒரு பூஜை ஒன்று ஏற்பாடு பண்றாங்க. சோ இந்த டீமனோடைய பவரை இந்த குடும்பத்துக்கு எதிராக செயல்படாம இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு அந்த பையன் நடந்துக்கிறான். ஒரு தலை பொம்மை மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதையெல்லாம் கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு பூஜை எல்லாம் பண்ண சொல்றாங்க. இவனும் பண்றான். அப்போ அந்த இடத்துல அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்குங்க. ஒரு பக்கம் பூஜை நடந்துகிட்டு இருக்க ஒரு பெரிய சைஸ் ஆணி மாதிரியான ஒரு விஷயத்த ஸ்ரீதர் நம்ம ராஜன் கிட்ட கொடுத்து இந்த பையனை அங்க இருக்கக்கூடிய மரத்துல சாச்சு தலையிலேயே வச்சு ஒரு அடி அடிச்சிரு, இந்த பையன் செத்தா மட்டும்தான் உன்னோட குடும்பம் பொழைக்கும், ஏன்னா இது உன் குழந்தையே கிடையாது, அது டீமனோடைய குழந்தை, அது டீமனாதான் வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. என்ன பண்றதுனே தெரியாம ராஜன் முழிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ரிச்சுவலை தொடங்குவாங்க. இந்த பையன் ஒரு மாதிரி விசித்திரமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது லீலாக்கு சம்திங் ராங்னு தோணிரும். லீலாக்கு இந்த உண்மையெல்லாம் எதுவும் தெரியாதுங்க. லீலாவை ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டு இந்த பூஜையை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த பையன் பேய் மாதிரி ரியாக்ட் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த
ஸ்ரீதரையும் ஸ்ரீதரோட அசிஸ்டன்ட்டையும் பாத்தீங்கன்னா சாவடிப்பான். கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம லீலா பார்த்து பயங்கர ஷாக்காக கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த ராஜன் இந்த பையனை அடிச்சு தூக்கிட்டு போவாருங்க. இதுக்கு மேல அவனை உயிரோட விட்டா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மரத்துல வச்சு அந்த ஆணியை தலை மேல வச்சு ஒரு போடு போட்டலான்ட்டு வரும்போது அந்த பையன் சாதாரணமா அப்பா ஏன்பா இந்த மாதிரி பண்றீங்க, என்னை விட்டுருங்கப்பா, என்னை வாழ விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி கெஞ்சுவாங்க. அதை கேட்கும்போது யாரா இருந்தாலும் தங்களோட முடிவை மாத்திப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ராஜனோட முடிவும் மாறுது. இருந்தாலும் இல்ல இவன் உயிரோட இருந்தானா எல்லாத்தையும் அழிச்சிருவான்னு சொல்லிட்டு அடிச்சு சாவடிக்கிறதுக்காக வரும்போது எங்கிருந்தோ வந்த அம்பு ராஜன் மேல பட்டு ராஜன் அப்படியே கீழே விழுறாருங்க. உயிருக்கு போராடுறாரு. அந்த அம்பை எய்தது வேற யாரும் கிடையாது, இந்த ஸ்ரீகுட்டனுடைய அம்மா லீலா தான். என்ன மன்னிச்சிருங்க, அவன் ஹியூமனோ இல்ல டீமனோ என் வயித்துல உருவாகி எனக்கு பிறந்தவன், அவன் என்னுடைய பையன், அவனை நான் வளர்க்க போறேன், இதுக்கு தடையா யார் வந்தாலும் நான் அவங்களை எதிர்த்து நிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ராஜன் இறந்து போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் இந்த லீலா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தாய் கிழவி இருந்துச்சு இல்லையா, அந்த ரூம்குள்ள கூட்டிட்டு போய் ஸ்ரீகுட்டனை உட்கார வைக்க ஸ்ரீகுட்டன் எனக்கு சரக்கு வேணும் கறி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அதுக்காக இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா வில்லம்பெல்லாம் எடுத்துட்டு போய் வேட்டையாடி கறியை கொண்டாந்து பச்சையா கொடுக்க இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா டீமனா மாறிக்கிட்டு இருக்காங்க. ராஜன் தன்னோட அம்மாக்கு பண்ணிட்டு இருந்த வேலையை இப்ப லீலா தன்னோட பையனுக்காக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இங்கிருந்து தான் கதை தொடங்க போகுது அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்றாங்க. சீசன் 2ல தான் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். சப்போஸ் சீசன் 2 வந்ததுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஸ்டோரியை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ் யூ காய்ஸ்.